அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்திய தேசத்தில் பல்வேறு புராண நகரங்களும் ஒரு கோயிலை சுற்றியே வளர்ந்து வந்திருப்பதை பார்க்கலாம். வட இந்தியாவாகட்டும் அல்லது தெற்கேயாகட்டும் பாரத தேசத்தின் மற்றைய பகுதிகளை எடுத்துக்கொண்டாலும் புராதனமான நகரங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு நகரத்திற்கும் பெயர் போனதாக பெயர் பெற்றதாக ஒரு திருத்தலம் இருக்கும். பெரும்பாலும் அந்த நகரின் வளர்ச்சியே அந்த திருத்தலத்தை சுற்றியே பெரிய அளவில் நடந்திருக்க பார்க்கலாம். பழைய சமூகங்கள் பலதும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த தலத்தோடும் அந்த கோயில் பழக்க வழக்கங்களோடும் விழாக்களோடும் தொடர்பிலே இருப்பார்கள். அதனால தான் நம்முடைய ஆகமங்கள் கூட ஒரு நகரத்தை நிர்மாணம் செய்யும் போது அந்த நகரத்திற்கு தகுதியாய் ஒரு சிவாலயத்தை நிர்மாணம் செய்வதும் அதேபோலே திருமாலுக்கு ஆலயம் என்று இப்படி விதிகளை எல்லாம் வரையறுத்து சொல்லி இருக்கின்றன. தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு பழைய நகரத்திலும் பெருமை பெற்றதாக ஒரு திருக்கோயில் இருக்கும். அந்த ஊரினுடைய அந்த வனப்பே அந்த கோயிலை சார்ந்ததாக இருக்கும். ஆனால் இத்தனை பெரிய இந்த மாநிலத்தில் தமிழகத்தில் மட்டும் 2 நகரங்களுக்கு தனித்துவம் உண்டு. என்ன அது? ஒவ்வொரு நகரத்திற்கும் ஒரு கோயில் பிரபலப்பட்டு இருக்க 2 நகரங்கள் மட்டும்தான் பல்வேறு ஆலயங்கள் அந்த ஊருக்கு மட்டுமே தனித்தனியே பல ஆலயங்கள் பெரிதும் சிறிதுமாக அந்த ஊரின் தலமாகவே கருதப்பட்டிருக்கும். அப்படி அமைந்த 2 நகரங்கள் எது என்று பார்த்தால், ஒன்று தொண்டை நாட்டின் தலைநகரமாக கலாச்சார பண்பாட்டு சமய தலைநகரமாக விளங்கக்கூடிய காஞ்சிபுரம், மற்றொன்று சோழ நாட்டில் சிறப்பு பெற்று விளங்கும் காவேரிக்கரையில் அமர்ந்திருக்கும் கும்பகோணம், திருக்குடந்தை என்று அழைக்கப்படும் தலம். இந்த 2 தலங்கள் மட்டும்தான் அந்த ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு 4-5 தலங்களாவது பெரிய தலங்களாக மிக பிரம்மாண்டமான ஆலயங்களாக வைத்து, இன்னும் சில தலங்கள் பல தலங்கள் உள்ளுக்குள்ளேயே அதில் பலதும் ஒரே நேரத்தில் பாடப்பட்ட தலங்களாகவும் இருக்கும். காஞ்சிபுரத்தில் மட்டுமே 5 பாடல் பெற்ற தலங்கள் நமக்கு ஊருக்குள்ளேயே இருக்க பார்க்கிறோம். அதுபோல கும்பகோணத்திலும் 3 பாடல் பெற்ற தலங்கள் அங்கேயே இருக்கின்றன. இது தவிர திவ்ய தேசங்கள் உண்டு என்று இப்படி இந்த 2 நகரங்கள் பல கோயில்களால் சூழப்பட்ட சிறப்பு. அதற்குள்ளேயும் கும்பகோணத்திற்கு தீர்த்த சிறப்பு என்று சொல்லுவார்கள். ஒரு பிரபலமான புராண வச்சனம் உண்டு. உலகின் எந்த இடத்தில் நீங்கள் என்ன விதமான பாவத்தை செய்தாலும் புண்ணிய நகரங்களுக்கு சென்று தங்கி அங்கே வழிபாடு செய்தால் நீங்கள் செய்த பாவங்கள் தீர்ந்துவிடும். அப்படி புண்ணிய நகரத்திற்கு போய் ஒருவன் பாவம் செய்தால் காசி மாநகரத்திற்கு சென்று கங்கையிலே நீராடி காசி விஸ்வநாதரை வழிபட்டால் அந்த பாவம் தீரும். காசிக்கு போயும் ஒருவன் ஒரு தவறு செய்து ஒரு பாவம் செய்யும்படியாய் ஆகிவிட்டால் அப்போது என்ன பிராயச்சித்தம் என்று கேட்டால், கும்பகோணம் தலத்திற்கு வந்து காவேரியிலே நீராடி கும்பேஸ்வரனான சிவபெருமானை வழிபட்டு அந்த பாவத்திலிருந்து நீங்கள் விடுபெறலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்படி ஒருவன் கும்பகோணத்திற்கே வந்து இங்கே பாவம் செய்தால் என்ன ஆகும் என்று கேட்டால், அந்த பாவத்தை தீர்க்க வேறொரு தலத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டியதில்லை, கும்பகோணத்திலேயே அது தீர்ந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு புராண வச்சனம். அதனால் கும்பகோணத்தின் சிறப்பு அதை நாடி சென்று அங்கே இருக்கும் புண்ணிய தீர்த்தங்களிலே நீராடி விதிப்படி இறைவனை தரிசித்து வருபவர்களுக்கு எந்த நிலையில் செய்த பாவமும் தீர்ந்துவிடும் என்பதாகிறது. அப்படி ஒரு தீர்த்த சிறப்பு கும்பகோணத்திற்கு உண்டு. அந்த தீர்த்த சிறப்பின் வெளிப்பாடுதான் அங்கே ஒவ்வொரு வருடமும் மாசி மாதத்திலே நடைபெறக்கூடிய மாசி மக விழா. மாசி மகம் என்று எடுத்துக்கொண்டாலே புராணங்களாகட்டும் ஆலய வழிபாட்டிற்கான ஆகமங்களாகட்டும் அன்றைய தினம் இறைவனை அருகில் இருக்கக்கூடிய ஒரு புனித தீர்த்தத்திற்கு எழுந்தருளச் செய்து அங்கே தீர்த்தம் கொடுத்து, தீர்த்தவாரி என்று சொல்லுவார்களே, அஸ்திரதேவரை எழுந்தருளச் செய்து அப்படி புனிதப்படுத்தப்பட்ட அந்த தீர்த்தத்தை இறைவனுக்கு சேர்த்து அதை நாமும் அந்த தீர்த்தத்தில் மூழ்கி இறை வழிபாடு செய்யக்கூடிய நிகழ்ச்சியை பல ஊர்களிலும் பார்க்கலாம். ஞானசம்பந்த பெருமான் அவருடைய காலத்திலேயே 7ஆம் நூற்றாண்டில் மயிலாப்பூர் தலத்திற்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய இறைவன் வருடந்தோறும் கொண்டாடக்கூடிய விழாக்களை எல்லாம் பாடிய போது மாசி மாதத்திலே கடலாட்டு என்று சொல்லப்படும் கடலாட்டு உற்சவம், கடலிலே சென்று தீர்த்தம் கொடுக்கக்கூடிய விழா நடந்திருப்பதை பாடுகிறார். அப்படி ஒரு 12 மரபு மாசி மகத்தன்று புனித தீர்த்தங்களில் நீராடுவது. இன்னும் சொல்லப்போனால் அப்பர் பெருமான் திருக்குடந்தை கீழ்கோட்டம் நாகேஸ்வரன் ஆலயத்தில் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை பாடும்போது இந்தியாவில் உள்ள பழைய நதிகள், தொன்மையான நதிகள் எல்லாம் மாசி மகத்தன்று வந்து அங்கே இருக்கக்கூடிய மகாமக தீர்த்த குளத்திலே அவைகள் கலந்து தத்தம் பாவத்தை தீர்த்து கொண்டு செல்லக்கூடியதை அப்பர் பெருமான் பாடுகிறார்.
பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் ஞானசம்பந்தர் இந்த தலத்திற்கு எழுந்தருளிய போது இங்கே மாசிமக விழாவை பற்றியும் குறிப்பு தந்து இது இந்த விழாவினுடைய எத்தனை பாரம்பரியமானது இது என்று சொல்லுகிறார். அப்படி கும்பகோணம் தலத்திலே உலகப் புகழ் பெற்று பல்வேறு வரலாற்று சிறப்புகளோடு இருக்கக்கூடிய தீர்த்த கட்டம்தான் அங்கே நாம் பார்க்கக்கூடிய மாசி மக தீர்த்த கட்டம், மகாமக குளம் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாத மக நட்சத்திரம் அது வந்தாலும் கூட 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வியாழ வட்டம் என்பார்கள். வியாழ கிரகம் என்பது ப்ரஹஸ்பதி கிரகம், குரு கிரகம் தன் நிலையிலே சூரியனை ஒரு முறை பிரதட்சணம் செய்து வருவதற்கு நம்முடைய உலக நேர ஆண்டு கணக்கின்படி 12 வருடங்கள் ஆகும். அவர்களுக்கு வருடப்பிறப்பு என்பதே நம்முடைய 12 வருட கணக்கிற்கு ஒரு முறைதான் அங்கே ப்ரஹஸ்பதி கிரகத்திலே குரு கிரகத்திற்கான வருடப்பிறப்பே. அப்படி அவர்கள் அந்த ஒரு முறை சூரியனை சுற்றி வரக்கூடிய காலம், அந்த நேரத்திலே சரியாக அந்த நேரத்தை துல்லியமாக குறித்து அந்த நாளில் அந்த சில மணி நேரங்களை அந்த மகாமக தீர்த்த குளத்தில் பல புண்ணிய தீர்த்தங்கள் வந்து ஒரு சேர கலந்து அந்த நிலையில் நாமும் சென்றதிலே நீராட வேண்டும் என்ற விதிக்கு இந்த உற்சவத்தை கொண்டாடுகிறார்கள். அப்படி மகாமக தீர்த்த கரையை அடுத்து காசி விஸ்வநாதராக இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய அழகான கோயில், அளவிலே சிறியதாக தோன்றினாலும் மிகவும் முக்கியமான திருத்தலம். சுவாமி அங்கே காசி விஸ்வநாத பெருமானாகவே எழுந்தருளி அருகிலே விசாலாட்சி அம்பிகையோடு காட்சி தருகிறார். அதையும் கடந்த ஒரு சிறப்பு, இந்தியாவின் புனித நதி என்று ஒரு பட்டியல் போட்டால் நாம் முதலில் கங்கை நதியைத்தான் சொல்லுவோம். அந்த கங்கை நதியே ஆண்டுதோறும் பல ஆயிரம் ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் பல லட்சம் அடியார்கள் வந்து அவர்கள் பாவம் தீர அங்கே குளித்து செல்லுவதால் அவள் தான் பாவத்தை எங்கே சென்று கழிப்பது என்று கேட்டுக்கொண்ட போது எங்கு சென்று சேர்ந்தாலும் செய்த பாவங்களை தீர்க்கக்கூடியதான கும்பகோணம் நகரத்திற்கு சென்று மகாமக காலத்திலே அங்கே அந்த தீர்த்தத்தில் நீ மூழ்கி வா என்று இறைவன் அருள் தர, கங்கையின் தலைமையிலே அவளுடைய சகோதரிகளாக இருக்கக்கூடிய யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதை, சிந்து ஆகிய நதிகள் எல்லாம் இந்த தலத்திற்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய விஸ்வநாத பெருமானை வழிபட்டு பூஜை செய்து அந்த ஆலயத்தின் அருகிலேயே இருக்கக்கூடிய மகாமகம் குளத்திலே மாசி மக நட்சத்திரம் அது கூடக்கூடிய அந்த புனித காலத்தில் தாங்கள் சென்று அந்த தீர்த்தத்திலே கலந்து தத்தம் பாவங்களை தீர்த்து கொண்டார்கள் என்று அழைக்கிறோம். அதனால்தான் கும்பகோணத்திலே இந்த மகாமக விழா என்பது தனிச்சிறப்பு பெற்று விளங்க பார்க்கிறோம். அப்படி இந்த நதிகள் எல்லாம் சிலாவடிவமாகவே இந்த ஆலயத்தில் எழுந்தருளச் செய்திருப்பார்கள். ஒவ்வொரு நதியையும் ஒரு பெண் தெய்வமாக பாவித்து கம்பீரமாக எழுந்தருளச் செய்திருப்பார்கள். அவர்கள் அத்தனை பேரும் கும்பகோணத்திற்கு வந்து அந்த நேரத்தில் இந்த மகாமக குளத்திலே கரைகிறார்களாம். நினைத்து பாருங்கள், அந்த காலத்தில் ஒரு புனித நதியிலே ஒரு ஆயுசில் நீராடலாம். ஒரு ஊரிலே யாரோ சிலர் முடிந்தவர்கள் கங்கை வரையிலும் சென்று நீராடி வருவார்கள். இன்னும் யமுனை, கோதாவரி, நர்மதை என்று பல நதிகளை எடுத்துக்கொண்டு பார்த்து ஒரு ஆயுசில் இதிலெல்லாம் மூழ்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் செய்து முடிப்பதென்பது கடினம். அதனால்தானோ என்னவோ இறைவன் தன் கருணையினாலே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த நதிகளெல்லாம் கும்பகோணத்திற்கு வந்து சேர்ந்து அந்த தீர்த்தத்திலே கலக்கக்கூடியதாய் ஒரு கணக்கை சொல்லி அப்போது நீராடி நாம் செய்ய வேண்டிய தான தர்மங்களை எல்லாம் செய்தல் என்பதை அங்கே ஒரு விழாவாகவே கொண்டாடி வருகிறார்கள். இந்த விழாவிற்கு குறைந்தபட்சம் ஆவணப்படுத்தப்பட்ட வரலாறே சில நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வருவதை பார்க்கலாம். இன்றைக்கும் மகாமக குளத்திற்கு சென்றால் அந்த குளத்தின் சுற்றளவிற்கு குறிப்பிட்ட தூரத்திற்கு ஒன்று என்று பல சிவாலயங்கள் அதனுடைய கரையிலே ஒரே அளவில் சிவாலயங்கள் இருக்க பார்க்கலாம். அதில் ஒவ்வொன்றும் வெவ்வேறு தேவர்களும் முனிவர்களுமாய் பிரதிஷ்டை செய்து மகாமக குளக்கரையிலேயே நின்று வழிபாடு செய்த ஆலயம். இந்த ஆலயத்திற்கெல்லாம் கும்பகோணத்தினுடைய நகர அமைப்பு, இன்று நாம் பார்க்கக்கூடிய அந்த நகர அமைப்பிலே நிறுவிய விஜயரங்க சொக்கநாதர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு யூகம். அவர் தன்னுடைய ஆச்சாரியர் சொன்னபடிக்கு விதிக்குட்பட்டு என்னென்ன தர்மங்களை செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் அந்தந்த நிலையில் நின்று செய்தார்கள். இன்றும் கூட இந்த புனித நதிகளிலே நீராடி எழுந்தோம் என்றால், அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நீராடி முடித்தவுடன் குறைந்தபட்சம் அன்னதானம், தீர்த்ததானம் முதலியவைகளையாவது செய்ய வேண்டும். புனித நதியிலே நீராடுதல் என்பது அங்கே சென்று குளித்து முடித்து புது வஸ்திரம் தரித்து இறைவனை வழிபடுவதோடு முடிவது இல்லை. அந்தந்த நதிக்கரையிலே நின்று செய்யக்கூடிய தானங்களும் சரியாக விதிக்கப்பட்டிருக்கின்றன குறைந்தபட்சமாக. அதனால்தான் அன்னைக்கு இந்த மகாமக விழாவிலே நீங்கள் சென்று பார்த்தால் அவரவர்களால் முடிந்தவற்றையெல்லாம் தான தர்மமாக செய்து கொண்டிருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் வித்யாதானமாக அங்கே நீங்கள் நோட்டு புத்தகங்கள், எழுதுகோல் இவற்றையெல்லாம் கூட கொடுத்து கொண்டிருப்பதை பார்க்கலாம்.
உணவளிப்பது, தீர்த்தம் கொடுப்பது, அவர்களால் முடிந்த தட்சணை கொடுப்பது, நம் போர்த்தி கொள்ளக்கூடிய போர்வை, நடப்பதற்கு ஊன்றுகோல், காலில் அணிந்து கொள்வதற்கான செருப்பு முதலியவைகளை இப்படியெல்லாம் தானமாக ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து, மருந்து தானம் அதுவும் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவற்றையெல்லாம் கொடுத்து அந்த மகாமக விழாவிலே கலந்து கொள்வார்கள். அந்த விழாவிலே காசி விஸ்வநாதரை சென்று உடனே தரிசிப்பதாலே அது காசி க்ஷேத்திரம் போலேயே அன்றைய தினம் காட்சி தரும். இன்றைக்கும் காசி நகரத்திற்கு போனோம் என்றால் அந்த கங்கை கரையிலே எந்த நாள் சென்றாலும் பல ஆயிரம் மக்கள் கூடியிருப்பார்கள். அதே போன்ற ஒரு காட்சி அன்றைய தினம் இந்த குடந்தை நகரத்திலும் ஏற்படலாம். அந்த தலத்திலே அந்த தீர்த்த குளத்திற்கு நேரே நூல் பிடித்தார் போல் நடந்தோம் என்றால் இறைவன் நாகேஸ்வரன் என்ற திருநாமத்தோடு மிக அற்புதமான ஒரு ஆலயத்தில் காட்சி தருவார். அதற்கு அருகிலேயே அங்கே நாம் ஆதி கும்பேஸ்வரராக இருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்தின் இறைவனை தரிசிக்கலாம். இந்த இரண்டு தலத்திற்கும் நடுவே சோமநாதராக விளங்கக்கூடிய பெருமானுடைய சன்னதி, அதை அடுத்தார் போலே பல வைணவ ஆலயங்கள் என்று திரும்பிய திசையெல்லாம் கோபுரங்களும் விமானங்களுமாக காட்சி தரக்கூடிய புனிதத்தலமாகவே இந்த தலத்தை பார்க்கிறோம். மகாமகத்தன்று கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பல சிவாலயங்களிலிருந்தும் ஒரே நேரத்தில் சுவாமியும் அம்பாளும் நந்தி வாகனத்திலும் பஞ்சமூர்த்திகளாக புறப்பாடு கண்டருளி கும்பேஸ்வர பெருமான் முதலில் இறங்கி தீர்த்தம் கொடுத்ததை தொடர்ந்து ஒவ்வொரு ஆலயத்திலிருந்தும் அஸ்திரதேவரை சுமந்து சென்று அந்த மகாமக குளத்திலே அவருக்கு திருமுழுக் காட்டி அந்த புனித தீர்த்தத்தை அடியார்கள் எல்லோரும் அந்த நேரத்திலே அவர்களும் நீராடி என்று ஒரே நேரத்தில் பல சிவாலயங்களினுடைய தீர்த்த தரிசனத்தை பார்க்கக்கூடிய சிறப்பும் வாய்க்கப்பெறுகிறது. இதே நாள், இந்த கும்பகோணத்தில் கொண்டாடப்படும் இதே நாள், சேதுக்கரையாக விளங்கக்கூடிய ராமேஸ்வரம், கோடிக்கரை, அர்த்தசேது என்று அழைக்கப்படும் கடல் மல்லை, மகாபலிபுரம் முதலிய பல கடற்கரை தலங்களிலும் அதே நேரத்தில் மூழ்கி, ஏன்னா காவேரி அங்கிருந்து புறப்பட்டு நேரே சென்று பூம்புகாரில் கடலில்தான் கறக்கிறாள். அதனால் அன்றைய தினம் அந்த நொடி பொழுது கடல் நீரும் சிறப்பு பெறுவதாக உணர்ந்து அந்த நீரிலே குளித்து இறைவனை வழிபாடு செய்கிறோம் என்ற நிலையில் மகாமக விழாவை ஒரு பாரம்பரியமான தமிழக விழாவாக பார்த்து அதை கும்பகோணத்திலே அதை முன்னிறுத்தி கொண்டாடக்கூடிய சிறப்புமாக இருக்க பார்க்கிறோம். அதனால்தான் அன்றைய தினம் பல சமய தலைவர்கள், சைவ சமய ஆதீனங்கள், வைணவ ஜீயர்கள், இப்படி பல சமய தலைவர்களும் அங்கே எழுந்தருளி அவரவர்கள் சீடர்களோடு சேர்ந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீராடி மகிழ்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிசயமாக அத்திப்பூத்தார் போலே வருவதுதான் இந்த மகாமக விழா. அது அந்தந்த ஆண்டு வரக்கூடிய தினமும் சிறப்புடையதாக இருக்கிறது. ஆனால் நம்மால் இயன்ற புனித தீர்த்தத்தில் அந்த நாளிலே நீராடி இயன்ற பொருட்களை தானமாக கொடுத்து இறைவனையும் தரிசித்து அந்த நாளினுடைய சிறப்பை உணர்ந்து கொண்டாடலாம். வரலாற்று சிறப்பும் பாரம்பரிய தொன்மையும் அதோடு கலந்த சமய உணர்வோடு இருக்கக்கூடியதான மகாமக தீர்த்த விழாவினுடைய சிறப்புகளை இன்றைய தினம் சிந்தித்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.